ஹலோ நண்பா, வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பரான செம்மையான ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எப்பயுமே ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக ஆட் பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்களில் வந்து அது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நிறைய நேரத்தில் அதெல்லாம் பெருசாக நம்ம கவனிக்கவே மாட்டோம். பட் இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படிங்கலாம். அதுலேயும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து அதிகமாக சென்ட் பண்ணுறவங்களுக்கு, ப்ரைவசி அதிகமாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸை நார்மலாக வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்ம பர்சனல் ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இன்னொருத்தவங்களுடைய ஃபோட்டோவாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம பர்சனல் ஃபோட்டோவை சென்ட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிவைஸில் சேவ் ஆகும். அது மாதிரி அவங்க அதை எப்போ வேணாலும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஃபார்வர்டும் பண்ணலாம். அது மாதிரி வீடியோக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஷேர் ஆகும்போது நம்மளுடைய ஃபோட்டோஸில் வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுறது, அது மாதிரி அவங்களுடைய டிவைஸில் நம்மளுடைய ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு தீர்வுக்காக தான் இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் மூலமாக நம்ம ஃபோட்டோஸில் வீடியோ சென்ட் பண்ண உடனே ரிசீவர் அதை பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு தடவை பார்த்தாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். அது வந்து அவங்க டிவைஸில் வந்து சேவ் ஆகாது. ஒரு தடவை மட்டும் தான் அவங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி எனேபிள் பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ என் ஃபோனில் வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக எப்படி வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண உடனே இப்போ வந்து ஏதோ ஒரு இமேஜ் வந்து நம்ம சென்ட் பண்ணுறதுக்காக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜ் இப்போ எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறதா டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கேப்ஷன் டைப் பண்ணுவோம், நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா 1 அப்படின்னு ஒரு சிம்பிள் காட்டும். இப்போ 1 போட்டு மேலே ரவுண்ட் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ செட் வியூ ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கிரே கலரில் இருக்குது. நான் திரும்ப கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் வந்து மாறிடுச்சு. ஸோ மாறின உடனே இப்போ இந்த ஃபோட்டோ நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாலே இங்கே வந்து ஓப்பன் அப்படின்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான், இப்போ அது டெலிவரி ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிறத வந்து காமிச்சிருச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக அவர் வந்து இன்னொரு தடவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதோ இல்லை வந்து அவர் டிவைஸை சேவ் பண்ணுறதோ எதுவுமே செய்ய முடியாது, ஃபார்வர்டும் பண்ண முடியாது. ஸோ வந்து ப்ரைவசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக அனுப்புகிற மாதிரியான ஒரு தேவைகள் இருக்கும். பட் அனுப்புனா அதை வந்து அதை எப்பயுமே வச்சுட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் அனுப்பலாம். ஸோ அதற்கான ஃபீச்சரை வந்து சூப்பரான முறையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரிசீவர் ஃபோனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரிசீவரோட ஃபோனில் அது எப்படி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோனில் வந்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு ஃபோட்டோ. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இந்த ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இது டிஸ்பிளே ஆகிறதோட சரி. இப்போ நான் அப்படியே பேக் வந்தேன் அப்படின்னா அவ்வளோதான், ஓப்பன் வந்துருச்சு பார்த்தீங்களா. திரும்ப நான் கிளிக் பண்ணேன்னா அது ஓப்பன் ஆகாது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிவைஸ்லையும் அவைலபிள் இருக்கான்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிவைஸ்க்கு வந்து அவைலபிள் இன்னும் வரல. அதே நேரத்தில் நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர் எனேபிளில் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் ஃபோனில் எனேபிளில் இருந்தாலே அவங்களுக்கு அனுப்புனீங்கனால அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபோனுமே நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபோன்லையுமே இப்போ அனுப்பி ரிசீவ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு டெமோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபோன்லேருந்து நான் அனுப்ப போகிறேன். ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவோம். இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து எனேபிள் பண்ணிடுவோம் 1 அப்படிங்கிறத. ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சென்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி இன்னும் 2 ஃபோட்டோ கூட அனுப்பலாம். ஸோ 2 ஃபோட்டோவுமே வந்து டெலிவர்டு வந்து காட்டுது, ப்ளூ கலரில் கூட காட்டுது. பட் இந்த ஃபோனில் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண இந்த ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பேக் கொடுத்தேன் அப்படின்னா அது ஓப்பன் வந்துருச்சு, அவ்வளோதான். இங்கேயுமே வந்து ஓப்பன் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் அடுத்து இருக்கிற ஃபோட்டோவும் நான் இங்கே வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கேயும் வந்து ஓப்பன் வந்துருச்சு. இப்போ நான் பேக் வந்தேன் அப்படின்னா இது க்ளோஸ் ஆயிடும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் இதை வந்து கிளிக் பண்ணி இதை நான் ஓப்பன் பண்ண முடியாது, அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து டெலீட் ஆகிடுச்சு. பட் இவ்வளோ செக்யூரிட்டியாக வந்து இந்த ஃபீச்சர் அவங்க கொடுத்துருந்தாலும் இதில் ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரெண்டோ இல்லை யாரோ அவங்க ரிசீவ் ஆகும்போது அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து இப்போ நான் ரிசீவ் ஆகிருக்கு, நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ண உடனே இப்போ நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற டைப்பில் நான் வந்து இதை கீஸை வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துருச்சு. இதுக்கப்புறமா நான் பேக் வந்தால் கூட அது இப்போ ஓப்பன் வந்துருச்சு, இப்போ டெலீட் ஆகிடுச்சு. பட் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ளா வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து இதை அடுத்த ஃபியூச்சரில் வந்து சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து இப்போ அனுப்புகிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி ரிசீவ் ஆகிறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 1 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதனால வந்து அவங்க இந்த ஃபோட்டோ வந்து டெலீட் ஆக போகிற ஃபோட்டோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு நார்மல் ஃபோட்டோ மாதிரி இந்த ஃபோட்டோ ரிசீவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அது அந்த மெசேஜ் அப்படின்னு தெரியணும். ஸோ நான்
நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா, நார்மல் ஃபோட்டோ மாதிரியே அது ஓப்பன் ஆகணும். பட் அதே நேரத்தில் அவங்க ஓப்பன் ஆகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அது டெலிட் ஆக போகிற மெசேஜுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அப்படிங்கிற போல ஸ்க்ரீன்ஷாட் யாரும் எடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து அவங்க அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்கிற இந்த புது ஃபீச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா iOS, பிஸ்னஸ் வாட்ஸ்அப், அப்புறம் நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து அவைலபிள் கிடையாது. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அதில் வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஏபிகே கூட டவுன்லோட் பண்ணி அதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் இப்போதைக்கு இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லாம் நார்மல் வாட்ஸ்அப்கே வந்து இது வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.